எங்களுக்கு எல்லாமே பிரச்சனையாக இருக்கிறது. ஆனால் நாங்கள் பொருளாதாரம் எங்களுக்கு தீர்ந்து விட்டது என்ற கனவுலகில் இருப்போமாக இருந்தால் எதிர்காலத்தில் எங்களை அறியாமலே எங்களுடைய அதிகாரங்களை முற்றாக கபலீகரம் செய்திருக்கிறார். இளைய தலைமுறையில் அப்படியான எண்ணங்கள் குடிகொள்ளக்கூடாது. அந்த நிலைக்கு வயது முதிர்ந்த முதியவர்கள் விடக்கூடாது. தொடர்ந்து பாராளுமன்ற கதிரையில் பல தடவை தோற்று திரும்ப திரும்ப தாங்கள் அந்த தேர்தலில் நிற்போம் என்று நினைக்கிற தமிழ் முதியவர்களும் வடகிழக்கில் இருந்து ஒரு புறம் ஒதுங்கி இளையவர்களுக்கு வழிவிட வேண்டும். தேசியத்தில் பற்றுறுதி உடையவர்கள், விலை போகாதவர்கள், இனத்தை காட்டி கொடுத்து தன்னுடைய சுயலாபத்தை முன்னகர்த்த கூடாது என்று நினைக்கிற முன்னுதாரணமான இளைஞர்களை களத்தில் இறக்கவும். அன்பான உறவுகளுக்கு வணக்கம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது STS தமிழ் தொலைக்காட்சி. STS தமிழ் தொலைக்காட்சியில் வார வாரம் இடம்பெற்றுக் கொண்டிருந்த அரசியல் ஆய்வுக்களத்தோடு இணைந்திருக்கிறீர்கள். இன்றும் அரசியல் ஆய்வுக்களத்தில் எங்களோடு பல ஆண்டுகளாக இணைந்திருக்கின்ற திரு சபா கோதாஸ் அவர்கள் இணைந்து கொள்கின்றார். இவர் டெலோவின் யாழ் மாவட்ட அமைப்பாளராகவும் அது மட்டுமில்ல வரலாற்று ஆசிரியராகவும் அத்தோடு வடக்கு மாகாண சபை முன்னாள் உறுப்பினராகவும் பணிபுரிந்து அத்தோடு பல பொது வேலைகளை செய்பவராகவும் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கு. அது மட்டுமல்லாமல் அரசியல் விடயங்களை ஒரு பொது நோக்கோடு ஆய்வு செய்கின்றவராகவும் இணைத்துக் கொள்கின்றோம். வணக்கம் சபா. வணக்கம். இந்த ஜனாதிபதி தேர்தல் நிலைப்பாடுகள் எதிர்பார்த்ததுக்கு மாறாக வந்திருக்கின்றது. இந்த வாரத்தவரோடு நாங்கள் தொடர்ந்து இதை பற்றி கதைத்துக் கொண்டோம். நடைபெற்ற ஜனாதிபதி தேர்தலின் பின்பாக நாங்கள் முதல் தடவையாக இந்த ஆய்வு களத்தில் கலந்து கொள்கிறோம். நடைபெற்று முடிந்த ஜனாதிபதி தேர்தல் உண்மையிலேயே இலங்கையில் பொதுவாக ஊடக பரப்பிலும் சரி, வெளி நாடுகளிலும் சரி, இலங்கையின் உட்பகுதிகளிலும் சரி எதிர்பார்க்காத ஒரு முடிவொன்று கிடைத்திருக்கிறது. உண்மையாக ஒரு புதிய மாற்றத்துக்கான வழியாகத்தான் அது உருவாகி இருக்கிறது. அதாவது கடந்த கால ஆட்சியாளர்கள் பலர் சிஸ்டம் சேஞ்ச் என்ற ஒரு நிலைப்பாட்டில் தங்களுடைய முன்னகர்வுகளை செய்தாலும் அவர்களால் அந்த சிஸ்டம் சேஞ்ச் என்பதை ஒரு காலமும் அடைய முடியாது என்ற நிலைப்பாட்டை பெரும்பான்மை சிங்கள மக்கள் உணர்ந்து முறையான ஒரு தரப்பை, இதுவரை ஆட்சி கதிரையில் இல்லாத ஒரு தரப்பை ஆட்சி கதிரைக்கு கொண்டு வந்திருக்கிறார்கள். நான் நினைக்கிறேன் இது ஒரு ஆரம்பம். இந்த ஆரம்பம் ஆரோக்கியமாக செல்ல வேண்டும். அதே நேரம் வந்திருக்கிற ஜனாதிபதி அன்றகுமார திசாநாயக்க அவர்கள் இந்த மாற்றத்தை சரியாக இந்த நாட்டு மக்களுக்கு கொடுக்க வேண்டுமாக இருந்தால் நிச்சயமாக இந்த நாட்டில் புரியோடி போய் இருக்கின்ற இன்று வரை கிட்டத்தட்ட சுதந்திரத்தின் பின் ஆரம்பிக்கப்பட்ட இந்த இன பிரச்சனை, தேசிய இன பிரச்சனை, அதற்கான தீர்வு எப்படி அவரால் எதிர்காலத்தில் நகர்த்தப்பட போகிறது என்பதை அடிப்படையாக கொண்டுதான் இந்த மாற்றம் என்பது இந்த இலங்கை தீவில் இருக்கிற மக்களுக்கு ஒரு சாதகமான அல்லது இலங்கை தீவில் இருக்கிற அத்தனை இனங்களும் அனுபவிக்கக்கூடிய ஒரு மாற்றமாக அது வரும். நான் நினைக்கிறேன் எதிர்வரும் நவம்பர் 14 நடைபெற இருக்கிற பாராளுமன்ற பொது தேர்தலின் பின்பாகத்தான் நாங்கள் உறுதிபட கூற முடியும். இந்த மாற்றத்தை அவர்கள் கொண்டு செல்வதற்கு அவர்களுக்குரிய அங்கீகாரம் எவ்வாறு கிடைத்திருக்கிறது என்பதை அடிப்படையாக கொண்டுதான் அதை நகர்வதற்கான வாய்ப்புகள் கூடுதலாக இருக்கிறது. ஏனென்றால் ஒன்று சாதாரண பெரும்பான்மை இருக்குமாக இருந்தால் அவர்களால் ஓரளவு நாட்டை சுமூகமாக கொண்டு செல்லக்கூடியதாக இருக்கும். இன்னொரு பக்கம் அவர்கள் 3/2 பெரும்பான்மை எடுப்பார்களாக இருந்தால் நான் நினைக்கிறேன் அவர்கள் நினைத்த பெரிய அளவு மாற்றங்களை செய்ய முடியும். ஆனால் இந்த மாற்றங்கள் வெறுமனே உள்நாட்டு மக்களினுடைய வரவேற்பின் ஊடாக அவர்களால் கொண்டு செல்ல முடியாது. இது பூகோள நலன் சார்ந்த ஜியோ பொலிட்டிக்ஸ் என்று சொல்லப்படுகிற பூகோள அரசியல் நாடுகளினுடைய அரவணைப்பு போதியதாக இல்லாவிட்டால் எதிர்காலத்தில் தற்போது தெற்காசியாவை சுற்றி இருக்கிற பல நாடுகள், அதாவது தெற்காசிய தென்கிழக்காசிய நாடுகள், குறிப்பாக சொல்ல போனால் மாலத்தீவு, பங்களாதேஷ், பாகிஸ்தான், இந்தோனேசியா, தாய்லாந்து போன்ற நாடுகளில் ஏற்பட்டிருக்கிற அரசியல் குழப்பங்கள் போன்ற ஒரு தொடர்ச்சியை
ஸ்ரீலங்காவில் ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகளும் ஏற்படக்கூடியதாக இருக்கிறது. எதுவாக இருந்தாலும் அப்படியான ஒரு அரசியல் குழப்பங்கள் இல்லாமல் உள்நாட்டு சக்திகளை ஏவிவிட்டு பூகோள நலன் சார்ந்த நாடுகள் ஏற்படுத்துகின்ற அரசியல் குழப்பங்களுக்கு இடம் கொடுக்காமல் நிச்சயமாக புதியதொரு மாற்றத்தை கொண்டு செல்லக்கூடிய ஒரு கட்டத்திற்கு பெரும்பான்மை சிங்கள மக்கள் இந்த நாட்டை கொண்டு வந்திருக்கிறார்கள். அது பொருளாதார ரீதியான வெறுமனே மாற்றமாக இருக்கக்கூடாது. இந்த மாற்றம் இந்த நாட்டில் புரையோடி போயிருக்கிற அரசியலுக்கும் ஒரு மாற்றத்தை, அரசியல் பிரச்சனைக்கும் மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய சமாந்தரமான பொருளாதார நகர்வையும் கொண்டு செல்கிற போதுதான் இது ஆரோக்கியமானதாக இருக்கும். அதே நேரம் இந்த சர்வதேச சக்திகளையும் அனுசரித்து பக்கசார்பில்லாமல் நகர்கின்ற பொழுதுதான் இது ஆரோக்கியமாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். தமிழ் தாயா பகுதியிலே உண்மையிலேயே நாங்கள் இது பார்த்ததில் பார்க்க 2 லட்சத்துக்கும் மேற்பட்ட வாக்குகளை பொது வேட்பாளர் பெற்றிருப்பது என்பது மிக சிறப்பு. இதன் சிறப்புகளை பற்றியும் அல்லது எதிர்கால திட்டங்களை பற்றியும் அங்கு என்ன நிலையில் இருக்கின்றன? இந்த தமிழ் பொது வேட்பாளருடைய நிலவரங்கள் ஆரம்பத்தில் பல்வேறு தரப்புகளால் விமர்சிக்கப்பட்டிருந்தாலும் உணர்வு பூர்வமாக நான் நினைக்கிறேன் இதில் வாக்களித்த 2,26,000 மக்களும் தங்களுடைய இனம், தேசம் என்ற உணர்வுடன் தான் அதுக்கு வாக்களித்திருக்கிறார்கள். அந்த அடையாளத்தை தாங்கள் தொடர்ந்து தக்க வைக்க வேண்டும் என்ற எண்ணப்போக்கில் தான் அவர்கள் வாக்களித்திருக்கிறார்கள். இதைவிட ஏனைய தரப்புகளுக்கு வாக்களித்தவர்களை எங்களுடைய தரப்பு சார்ந்தவர்கள் தான் அவர்களை பிழையாக வழி நடத்தி இருக்கிறார்கள் என்ற விடயத்தை நாங்கள் பதிவு செய்யும். அதாவது சஜித் பிரேமதாசாவுக்கு வாக்களித்தவர்களாக இருந்தாலும், ரணில் விக்ரமசிங்காவுக்கு வாக்களித்தவர்களாக இருந்தாலும், அன்றகுமார திசாநாயக்காவுக்கும் வாக்களித்திருக்கிறார்கள். ஆகவே அந்த வாக்காளர்கள் பெருமளவானோர் எங்களுடைய வடகிழக்கில் இருக்கிற தமிழர் தரப்பினால் தான் திசை திருப்பப்பட்டிருக்கிறார்கள் என்கிற ஒரு வேதனையான விடயத்தை நாங்கள் பதிவு செய்யும். குறிப்பாக இந்த தமிழ் பொது வேட்பாளர் என்பவர் வெல்ல மாட்டார், அவர் ஜனாதிபதியாக முடியாது என்கிற விடயங்களை மக்கள் மத்தியில் திணித்து பெரும்பாலும் மக்களை அந்த தேசிய அபிலாசைகள் பற்றி சிந்திக்க விடாமல் அது ஒரு விளையான வழி என்பதை சித்தரித்ததன் காரணமாகத்தான் பெருமளவு மக்கள் சஜித் பிரேமதாசாவிற்கும் ரணில் விக்ரமசிங்காவுக்கும் வாக்கு அளித்திருக்கிறார். அவர்கள் உண்மையிலே அந்த திசை திருப்பிய தரப்புகள் இல்லை, நாங்கள் ஒரு நிலைப்பாட்டில் தமிழ் தேசிய பொது வேட்பாளருக்கு வாக்களிப்பதுதான் ஆரோக்கியமானதாக இருக்கும் என்ற ஒரு விடயத்தை அவர்கள் முன்வைத்திருந்தால் இவ்வளவு தூரம் அந்த மக்கள் பிழையான நிலைக்கு சென்றிருக்க மாட்டார். ஆகவே இந்த விடயம் எங்களை பொறுத்தவரையில் அது ஒரு பல்வேறு சவால்களின் மத்தியில் நடைபெற்ற ஒரு தெரிவு, நகர்வு. அந்த நகர்வு பலரும் விமர்சிக்க முடியாத அளவுக்கு பாரிய அளவு வாக்குகளை பெற்று ஒரு கணிசமான நிலைப்பாட்டை உறுதி செய்ததுடன் இந்த விடயம் முடியவில்லை. இனித்தான் மிக முக்கியமான ஒரு நகர்வு இருக்கிறது, வருகிற பாராளுமன்ற பொது தேர்தல். உண்மையிலேயே நாங்கள் பலர் இப்பொழுது புலம்பெயர்ந்த தேசத்திலும் சரி, ஸ்ரீலங்காவிலும் சரி, தமிழர் தாயகத்திலும் சரி, அனுர என்று வந்துவிட்டால் இனி எல்லா பிரச்சனையும் தீர்ந்து விட்டது போன்றதுதான் பல்வேறு உரையாடல்கள் நடந்து கொண்டிருக்கிறது. இது ஒரு ஆபத்தான உரையாடல். என்னை பொறுத்தவரையில் அனுர வந்திருப்பது ஒரு நல்ல நிலைப்பாடாக நாங்கள் பார்த்து கொள்ளுகிற சம நேரத்தில் எங்களுடைய பலத்தை நாங்கள் தக்க வச்சு கொள்ள வேண்டும். எங்களுடைய பலத்தை இந்த நேரத்தில் தான் நாங்கள் இன்னும் தக்க வச்சு கொள்ள பார்க்க வேண்டும். அதாவது வடகிழக்கில் இருக்கிற ஒட்டுமொத்த தமிழர்களும் வடகிழக்கு பாராளுமன்ற பிரதிநிதித்துவத்தில் பெரும்பான்மையை எடுத்துக்கொள்கின்ற நடவடிக்கை இந்த நேரத்தில் தான் செய்யப்படும். இந்த நேரத்தில் செய்தால்தான் இந்த அன்றகுமார திசாநாயக்காவினுடைய அரசாங்கத்தில் எங்கள் சார்ந்த பிரச்சனைகளுக்கு கணிசமான தீர்வுகளை நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். ஒன்று, அவர்கள் சார்ந்த அணியினர் தற்போது பேசிக் கொண்டிருக்கிற விவகாரம், இந்த நிறைவேற்று அதிகார முறையை நாங்கள் அடுத்த ஆட்சியில் இல்லாது செய்து விடுவோம் என்றுதான் அவர்கள் தெளிவாக சொல்லுகிறார். உண்மையாக அந்த நிறைவேற்று அதிகார முறைமை நீக்கப்பட வேண்டுமாக இருந்தால்
தற்போது இருக்கிற அரசியலமைப்பு முறை முற்றாக மாற்றப்பட வேண்டும். ஏனென்றால் தற்போது இருக்கிற அரசியலமைப்புக்குள் அத்தனை விடயங்களிலும் நிறைவேற்ற அதிகாரம் ஜனாதிபதிக்கு இருக்கிறது. ஆகவே அதை மாற்றி அமைப்பதற்கு ஒரு புதிய அரசியலமைப்பு கொண்டு வர வேணும். அது பாராளுமன்றத்தில் 3/2 பெரும்பான்மையுடன் நிறைவேற்றப்பட வேணும். அதே நேரம் மக்கள் சர்வசன வாக்கெடுப்புக்கு கொண்டு செல்லப்பட்டு 51% அது வெல்லப்பட வேண்டும். ஆகவே இந்த நிலைப்பாடுகளுக்கு செல்லுகிற போது அந்த அரசியல் அமைப்பில் நாங்கள் எதிர்பார்க்கிற ஒரு அரசியல் தீர்வு, நியாயமான ஒரு சுயாட்சி தீர்வொன்று கிடைப்பதற்கான ஒரு வேலை திட்டம் அங்கு நடைபெற வேண்டுமாயிருந்தால் வடக்கு கிழக்கில் நாங்கள் பலமான சக்தியாக இருக்க வேண்டும். ஆகவே தயவு செய்து இந்த அன்றகுமாரா வெல்லப்பட்டு விட்டார், ஏனைய தரப்புகள் தோற்கடிக்கப்பட்டிருக்கிறது, அதன் காரணமாக வந்தவுடன் அவர் சில நடவடிக்கைகளை முன்னுதாரணமாக செய்கிறார் என்பதன் அடிப்படையில் நாங்கள் எங்களுடைய இருப்புகளையும் அபிலாசைகளையும் விட்டுவிடக்கூடாது, கைதவறி விட்டுவிடக்கூடாது. ஏனென்று சொன்னால் நாங்கள் தெளிவாக இருக்கோம். அவர்கள் ஆட்சியாளர்கள், அவர்கள் பெரும்பான்மை இனத்தை தீர்மானிக்கிற ஆட்சியாளர்கள். ஆகவே அவர்கள் பெரும்பான்மை இனம் என்பது, அவர்களை தெரிவு செய்த இனம் என்பதற்கு பிரச்சனை இப்பொழுது பொருளாதார பிரச்சனை மட்டும்தான். அவர்களுக்கு நாடு இருக்கிறது, அதிகாரம் இருக்கிறது, எல்லாமே இருக்கிறது. ஆனால் எங்களை பொறுத்தவரையில் எங்களுக்கு எல்லாமே பிரச்சனையாக இருக்கிறது. ஆனால் நாங்கள் பொருளாதாரம் எங்களுக்கு தீர்ந்து விட்டது என்று கனவுலகில் இருப்போமாக இருந்தால் எதிர்காலத்தில் எங்களை அறியாமலே இந்த தரப்புகள் எங்களுடைய அதிகாரங்களை முற்றாக கபலீகரம் செய்துவிடுவார். அது ஒரு ஆபத்து இருக்கிறது, அது ஒரு ஆபத்து இருக்கிறது. அது இளைய தலைமுறையில் அப்படியான எண்ணங்கள் குடிகொள்ளக்கூடாது. அந்த நிலைக்கு வயது முதிர்ந்த முதியவர்கள் விடக்கூடாது. தொடர்ந்து பாராளுமன்ற கதிரையில் தாங்கள் தான் கட்டி பிடித்துக் கொண்டிருப்போம் என்று நினைக்கிற முதியவர்களும், பல தடவை தோற்று திரும்ப திரும்ப தாங்கள் அந்த தேர்தலில் நிற்போம் என்று நினைக்கிற முதியவர்களும், தமிழ் முதியவர்களும் வடகிழக்கில் இருந்து ஒரு புறம் ஒதுங்கி இளையவர்களுக்கு வழிவிட வேண்டும். தேசியத்தில் பற்றுறுதி உடையவர்கள், விலை போகாதவர்கள், இனத்தை காட்டி கொடுத்து தன்னுடைய சுயலாபத்தை முன்னகர்த்த கூடாது என்று நினைக்கிற முன்னுதாரணமான இளைஞர்களை களத்தில் இறக்கி அவர்களை அரியணையில் வைத்துக் கொண்டு பேரம் பேச வேண்டும். தாங்கள் பின்னால் இருந்து பேரம் பேச வேண்டும். அப்படி ஒரு நிலைப்பாடு வராவிட்டால் நான் நினைக்கிறேன், இன்று இந்த கூவுகின்ற டிக்டாக், பேஸ்புக் வலைத்தளங்களை பார்க்கிற போது ஒரு பெரிய ஒரு பதட்டம் ஒன்று இருக்கிறது பலர் மத்தியில். இது சில வேளைகளில் எதிர்மறையாக முடிந்து விடுமா? ஏனென்றால் அன்றகுமாரா வென்றதை நான் சிலருடைய பதிவுகளை பார்க்கிற போது எங்களுக்கு தமிழீழம் கிடைத்த மாதிரி தான் பதிவுகள் போடுகிறேன். வென்றதை நாங்கள் வரவேற்க வேண்டும். கண்டிப்பாக அப்படி ஒரு மாற்றங்கள் கொண்டு வர வேண்டும். நாட்டில் ஊழல் இல்லாத, அதாவது நேர்மையான ஒரு பொருளாதார முன்னேற்றம் உடைய, அதாவது பொருட்களினுடைய விலைவாசிகள் உயர்வில்லாத ஒரு சரியான ஆட்சி முறை கட்டாயம் தேவை. இப்படியான ஒரு அரசியல் இயக்கத்தை தான் நாங்கள் பறிகொடுத்திருக்கிறோம். அதை நாங்கள் மறந்துவிடக் கூடாது. இப்படியான ஒரு ஆரோக்கியமான அரசியல் இயக்கம், விடுதலை போராட்ட இயக்கத்தை நாங்கள் இழந்திருக்கிறோம். இன்றைக்கு இழந்து 14 ஆண்டுகள் கடந்து கொண்டிருக்கிறது. ஆகவே நாங்கள் இளிச்சவாயர்களாக அவர்கள்தான் இதை செய்கிறார்கள், இதை யாரும் செய்யவில்லை என்று நாங்கள் புகழாரம் சூடக்கூடாது. நாங்களும் அதை செய்திருக்கிறோம், அதை செய்து காட்டி இருக்கிறோம். அன்று பின்னடைவுக்கு, அது அழிவுக்கும் இதே தரப்புகள் தான் காரணமாக இருந்திருக்கிறார்கள், பக்கபலமாக. ஆகவே நாங்கள் அவை எல்லாவற்றையும் மறந்துவிட்டு எங்களுடைய வரலாற்றை குழி தோண்டி புதைக்க கூடாது. நாங்கள் ஒரு நீண்ட வரலாற்றை கொண்ட இனம். எங்களுக்கான நிலைப்பாட்டை தெளிவுபடுத்துவதற்கு ஜனநாயக ரீதியான பலங்களை அவ்வப்போது வைத்திருக்க வேண்டும். இன்றைக்கு தமிழ் பொது வேட்பாளரின் விவகாரம் பலருக்கு ஒரு தமிழ் மக்களில் பெரும்பாலான மக்கள் உணர்வுடன் தான் தேசிய அபிலாசைகளை வென்றெடுக்க வேண்டும் என்ற உணர்வுடன் தான் இருக்கிறார்கள் என்ற ஒரு நிலையை உருவாக்கி இருக்கிறார்கள். இல்லை என்று நாங்கள் மறக்க முடியாது. அதே நேரம் பாராளுமன்ற பிரதிநிதித்துவத்தை நாங்கள் ஒரு கூட்டாக, ஒரு திரட்சியாக வைத்திருக்கிற போதுதான் எதிர்காலத்தில் வந்திருக்கிற புதிய அரசாங்கத்தினுடைய நகர்வுகளுக்குள் எங்களுடைய செயற்பாடுகளை சரியாக கொண்டு செல்ல முடியும். இல்லாவிட்டால் வடகிழக்கில் அவர்கள் சார்ந்த பிரதிநிதித்துவங்கள் அல்லது அவர்களுடன் இணைந்து பயணிக்க வேண்டும் என்று நினைக்கிற தரப்புகள் முற்று முழுதாக அவர்களுக்குள் செல்லுகிற போது
அது வெறுமனே பொருளாதார பிரச்சனை தான் என்ற நிலைப்பாட்டில் எல்லாமே முடிந்துவிடும். ஆகவே இந்த நாட்டுக்குள் 2 பிரச்சனை இருக்கிறது. சிங்கள மக்களை பொறுத்தவரையில் பொருளாதார பிரச்சனை, தமிழ் மக்களை பொறுத்தவரையில் 2மே பிரச்சனை. இந்த தமிழ் மக்களுடைய பொருளாதார பிரச்சனையை உருவாக்கிய தரப்பு சிங்கள தரப்பு தான். அது யாரும் அல்ல, அது அவர்கள் தான் உருவாக்கியது. அதே நேரம் இனப்பிரச்சனையை உருவாக்கிய தரப்பு அதே சிங்கள தரப்பு தான். ஆக இந்த 2 பிரச்சனைக்கும் முடிவு காட்ட அவர்கள் தான் முன்வர வேண்டும். அவர்கள் முன்வருவதற்கு ஜனநாயக பலத்தை நாங்கள் இழந்துவிடக் கூடாது. எங்களுடைய ஜனநாயக பலம் என்பது முக்கியம் என்பதை யாரும் மறந்துவிடக் கூடாது. புலம்பிய நாடுகளை அழைத்துக் கொள்ளுகின்றார்கள். என்று சொன்னால் சுமந்திரன் அவர்கள் நரி விளையாட்டு விளையாடுகின்றார், தமிழ் மக்களை ஒன்றிணையாமலுக்கு தடுக்கின்றார் என்று சொல்லி. இப்ப வருகின்ற பாராளுமன்ற தேர்தலில் இவர் நிற்கும் போது இவருக்கான விளைவுகள் எப்படி இருக்கும் என்பதை எதிர்பார்க்கக்கூடியதாக. தேர்தல் சூட்சுமங்கள், தேர்தல் சூழ்ச்சிகள் என்பது ஸ்ரீலங்காவை பொறுத்தவரையில் பல்வேறு வகைகளில் இருக்கு. யாழ் மாவட்ட தேர்தல் தொகுதி என்பது கிளிநொச்சி யாழ்ப்பாண மாவட்டங்களை இணைத்த தொகுதி. அதில் தற்போது 7 பாராளுமன்ற உறுப்பினர்கள் 6ஆக குறைந்திருக்கிறார்கள். எங்களுடைய வாக்காளர் எண்ணிக்கை குறைவடைந்ததன் காரணம் 6 பாராளுமன்ற உறுப்பினர்கள் வெல்லப்படுவதற்கு ஒரு அணியினர் 9 வேட்பாளர்களை களமிறக்க வேண்டும். ஏனென்றால் 3 விருப்பு ஓட்ஸுகள் இருக்கிறது. 3 பேருக்கு 1, 2, 3 என்று விருப்பு போடலாம். அவர்களுடைய விருப்பிலக்கத்துக்கு நேரே புள்ளடி போடலாம். அவ்வாறான நிலைமையில் சுமந்திரன் சார்ந்த ஒரு 9 பேர் கொண்ட அணி இறங்குமாக இருந்தால் இப்பிருக்கின்ற இந்த தேர்தல் முறைமை அங்கொன்றும் இங்கொன்றுமாக வாக்குகளை எடுக்கின்ற பொழுது ஒரு திரட்சியான வாக்கு சில வேளைகளில் நேரடியாக பாராளுமன்ற உறுப்பினரை கொடுக்காவிட்டாலும் தேசிய பட்டியலூடாக சில வேளைகளில் கிடைப்பதற்கான வாய்ப்புகளை உருவாக்கும். ஆகவே அவர்கள் பல்வேறு விதமாக சிந்திப்பார்கள். ஓரளவுக்கு ஒவ்வொரு பிரதேசங்களிலும் வாக்கெடுக்கக்கூடிய தரப்புகளை தங்கள் அணியில் இணைத்துக் கொண்டு வாக்கெடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. ஏனென்றால் ஜனாதிபதி தேர்தலில் நடைபெற்ற நிலைமையை பார்க்கிற போது பாராளுமன்ற தேர்தலில் அதைவிட மோசமாக இருக்கும் என்றுதான் நான் நினைக்கிறேன். ஏனென்று சொன்னால் எங்களுடைய தரப்புக்குள் ஒரு நிலைப்பாட்டை உருவாக்க முடியாத ஒரு அபத்தமான நிலைமை ஒன்று உருவாகி இருக்கு. பாராளுமன்ற ஜனாதிபதி தேர்தலில் ஒரு நிலைப்பாட்டை திரட்சியாக உருவாக்கி இருந்தால் இன்றைக்கு நான் நினைக்கிறேன் 5 லட்சங்களை தாண்டி இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் எங்களுடைய தமிழ் பொது வேட்பாளர். அதே நேரம் இந்த வேட்பாளர் விவகாரத்தை முன்னெடுத்த தரப்புகளின் நிதி பலவீனம்தான் பெரிய அளவு மக்களுக்கு செய்திகளை கொண்டு செல்ல விடாமல் தடுத்திருக்கு. அதாவது அதைவிட நிதி பலங்களை கையாண்டு தென்னிலங்கை சக்திகள் மேற்கொண்ட பிரசாரங்கள், அவர்களுடைய நடவடிக்கைகள், அதே போல எம்மவர்களுடைய குழப்பங்கள், எம்மவர்கள் எதிராக விமர்சித்ததன் விளைவுகள் எல்லாமே தான் அந்த குழப்பங்களுக்கு காரணமாக இருந்தது. பார்க்கின்ற போது இப்ப சுமந்திரனை பொறுத்த அளவில் சென்ற தேர்தலிலேயே அவர் பல திருவிளையாடல்கள் தான் வந்ததாகவும் கூறப்படுகின்றது. ஆனால் இப்பொழுது இருக்கின்ற ஜனாதிபதி அவர்கள் சட்டத்தை மீறினாலோ அல்லது சட்ட நடவடிக்கைகளுக்கு சரியான ஒரு களத்தை கொடுப்பதாக கூறி வந்திருக்கின்றார். இவருடைய நிலைமை போன தேர்தலில் நடந்தது போல் இந்த தேர்தலில் இவருடைய திருவிளையாடல்களுக்கு இடம் இருக்குமா? அவருக்கு கடந்த தேர்தலில் திருவிளையாடல் செய்வதற்கு வாய்ப்பாக நான் நினைக்கிறேன் மஹிந்த ராஜபக்ச குடும்பம் தான் அவருக்கு சப்போர்ட் பண்ணி இருந்தது. ஏனென்றால் யாழ் மத்திய கல்லூரியில் அந்த கவுண்டிங் நடைபெற்று கிட்டத்தட்ட ஒரு 3 மணி அல்லது 2 மணிக்கு பகல் அறிவித்திருக்க வேண்டும் சகல நிலவரங்கள். அநேகமான நானும் அந்த கவுண்டிங் களத்தில் உள்ளுக்குள் இருந்தவன் என்ற வகையில் எல்லாமே எங்களுக்கு தெரியும். 3 மணிக்கு அநேகமான எல்லா விடயங்களும் கவுண்ட் பண்ணப்பட்டு சரியாக நிர்ணயிக்கப்பட்டு விட்டது. ஆனால் வெளியிடக்கூடாது என்று பிரதான தரப்புக்கு அங்கு அறிவிப்பு வந்ததன் பிரகாரம் தான் அறிவிக்கவில்லை. அதன் பின்னர் கிட்டத்தட்ட இரவு 3-4 மணி ஆகிவிட்டது அறிவிப்புகள் வெளியாவது. ஆகவே அந்த இரவு 4 மணி வரையும் அந்த நிகழ்வு பின்தள்ளப்பட்டதுக்கான காரணம் கிளிநொச்சியில் பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் அவர்களுக்கு தனித்த நம்பருக்கு அடிக்கப்பட்ட வலை பேப்பர்கள், குறிப்பாக அந்த வலை பேப்பர்களில் தான் பின்னர் இவருடைய இலக்கங்களும் இணைக்கப்பட்டு இவருடைய வாக்குகள் சரியாக
அந்த பாராளுமன்ற உறுப்பினராக தெரிவு செய்யப்படுகிற நிலைக்கு வந்ததன் பிற்பாடு, உறுதி செய்ததன் பிற்பாடுதான் வெளியிடப்பட்டது யார் யார் வென்றிருக்கிறார்கள். ஆனால் அதற்கு முன்பாகவே அவர் தோற்கடிக்கப்பட்டு விட்டார், இப்படி ஒரு நிகழ்வு நடக்கிறது என்று பலருக்கு, முக்கியமானவர்களுக்கு தெரிந்திருக்கிறது. அதன் கசிவுதான் நீங்கள் அந்த வீடியோக்களில் பார்த்திருப்பீர்கள். எவ்வளவு மிக மோசமான வார்த்தைகளால் அங்கு இருக்கின்ற ஆதரவாளர்கள், தமிழ் தேசிய ஆதரவாளர்கள் அவரை திட்டி துரத்தி கொண்டு சென்றார்கள். ஆகவே அந்த முறை அவர் மக்களால் நிராகரிக்கப்பட்டிருக்கிறார். ஆனால் இவ்விடத்திற்கும் உடந்தையாக இருந்தவர் பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் அவர்களினுடைய உடன்பாடும் அந்த கடந்த தேர்தலில் அவரை பெரிய அண்டன் பாடசிங்கத்திற்கு நிகராக அவரை புகழாரம் சூடி தேர்தல் மேடைகளில் பேசிக்கொண்டு தெரிந்த செயற்பாடுகள் எல்லாமே தான் அவர் அந்த அரங்குக்கு வருவதற்கு காரணமாக இருந்தது. இதற்கு காரணம் அவர்களிடம் ஒரு ரகசியமான ஒரு பேரப்பலம் ஒன்றை அவர்கள் வைத்திருந்தார்கள். அது ஒன்று, தேர்தல் முடிவடைந்ததன் பிற்பாடு தமிழரசு கட்சியின் தலைவராக ஸ்ரீதரன் வருவதாகவும் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவராக சுமந்திரன் அவர்கள் வருவதாகவும் தான் அவர்களுடைய பேரப்பலம் இருந்தது. அதனால்தான் சேனாதிராஜா தோற்கடிக்கப்பட்டவுடன் அவர் மீள தேசிய பட்டியலில் வந்து விடுவார் பார்லிமெண்டுக்கு என்பதன் பயத்தின் காரணமாகத்தான் செயலாளர் துரராஜசிங்கத்தை உடனடியாக அணுகி, கட்சிக்கு தெரியாமலே அம்பாறை மாவட்டத்தின் தோல்விக்கு தேசிய பட்டியலை கொடுப்பதாக கலையரசனுக்கு கொடுக்கப்பட்டது. இந்த செயற்பாட்டின் அறத்தின் பால் தான் செயற்படவில்லை என்பதை உணர்ந்துதான் துரராஜசிங்கம் பதவியிலும் கட்சியிலும் இருந்து பின்னர் விலகி. இது எல்லோருக்கும் தெரிந்தபடி. ஆனால் இம்முறை நீங்கள் சொன்னது போல இவர்களால் இப்படியான திருவிளையாடல் செய்ய முடியாது. ஏனென்றால் என்னை பொறுத்தவரையில் 100% அதற்கு சாத்தியம் இல்லை. ஆனால் அதனால்தான் நான் நினைக்கிறேன் இப்பொழுது தமிழரசு கட்சிக்குள் 2 வேட்பு மனுக்கள் வர இருப்பதாகத்தான் செய்திகள் இருக்கிறது. சில வேளைகளில் 2 வேட்பு மனுக்கள் வருவதாக காட்டப்பட்டு இறுதியில் சுமந்திரனுடைய வேட்பு மனுதான் அரங்கேறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கும். ஏனென்றால் சுமந்திரனுடைய கைப்பொம்மையாகத்தான் செயலாளர், தமிழரசு கட்சியின் பதில் செயலாளர் இருக்கிறார். ஆகவே அப்படி அந்த செயலாளர் இருக்கிற போது பெரும்பாலும் சுமந்திரன் போடுகிற வேட்பு மனுதான் தேர்தல் திணைக்களத்தில் தாக்கல் செய்யப்படும் என்று நான் நினைக்கிறேன். அதன் ஊடாக அவர்கள் முயற்சிக்கிறார்கள். சில வேளைகளில் சுமந்திரன் உள்ளிட்ட இளைஞர்களை ஒரு 8 பேரை போட்டு, நான் தான் இளைஞர்களை போட்டிருப்பேன், இவர்கள் தான் எதிர்காலத்து தமிழ் தேசியத்தை தாங்க போகிறவர்கள் என்ற மாதிரியான தோரணையில் பிரசாரங்களை முன்னெடுத்து அந்த வாக்குகளை கூட்டி அள்ளி சில வேளைகளில் தான் பாராளுமன்றத்துக்கு போவதற்கு அவர் தீர்மானித்திருக்கிறார் என்றுதான் பேசப்படுகிறது. அது உண்மையாகவும் கூட இருக்கலாம். அப்படியான வியூகங்கள் தான் அங்கு அமைக்கப்படுகிறது. அவ்வாறு அது சரகுகிற போது அந்த வாக்குகள், கூட்டி அள்ளப்படுகிற வாக்குகள் சில வேளைகளில் தேசிய பட்டியலையும் தீர்மானிக்க கூடும். அது அப்படியான ஒரு சந்தர்ப்பங்களும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஆகவே எதுவாக இருந்தாலும் எந்த வழிகளின் ஊடாகவும் அந்த பாராளுமன்றத்துக்குள் செல்ல வேண்டும் என்ற நோக்கத்தில் தான் சுமந்திரனுடைய திட்டங்கள் இருந்து கொண்டு இருக்கு. இந்த ஆண்டு தியாகி தீபன் இந்நிகழ்ச்சிகள் பல இடங்களிலும் நினைவுபூர்வமாக நடைபெற்றுக் கொண்டிருந்தது எழுச்சியாக. ஆனாலும் வருடம் பல தடைகள் வரும், அல்லது போலீசாரிடமிருந்து பிரச்சனைகள் வரும், அல்லது ஆனால் இந்த வருடம் அமைதியாக ஒரே ஒரு இடத்தில் போலீசார் விசாரணை செய்வதாகவும் தகவல் மட்டும் வந்திருக்கின்றது. இதன் நிலைப்பாடு அல்லது தீபனின் எழுச்சி எவ்வளவு நடைபெற்று? கடந்த ஆண்டுகளைப் போல இம்முறையும் நல்லூர் வீதியில் தியாக தீபம் திலீபன் அவர்களுடைய நினைவேந்தலுக்கு நூற்றுக்கணக்கான மக்கள் வந்திருந்தார்கள். நானும் அதில் பங்கெடுத்திருந்தேன். ஏனென்றால் அந்த மக்களினுடைய உணர்வு, அதில் இம்முறை 2 தூக்கு காவடிகள் அங்கு கொண்டு வரப்பட்டிருந்தன. அந்த நிலைப்பாட்டில் மக்கள் மிக உணர்வு பூர்வமாக தெளிவாக இருக்கிறார்கள். அதில் பாதிக்கப்பட்ட மக்கள் தான் கூடுதலாக அங்கு கலந்து கொண்டதை நான் காணக்கூடியதாக இருந்தது. அதே நேரம் கண்காணிப்பாளர்கள் இருந்து கொண்டுதான் இருந்தார்கள். புலனாய்வாளர்கள் படங்கள் எடுப்பது, வீடியோ எடுப்பது, யார் யார் வந்திருக்கிறார்கள் என்று அவதானிப்பது, இப்படியான வேலை திட்டங்கள் எல்லாம் மக்களோடு மக்களாக நின்று அந்த அவதானிக்கிற செயற்பாடுகள் இருந்து கொண்டுதான் இருந்தது. ஆனால் நேரடியான தடைகள் அல்லது அச்சுறுத்தல்கள் இருக்கவில்லை. ஆரம்பத்தில் இந்த தேர்தல் முடிவுகள் வருவதற்கு முன்பாக தடை உத்தரவை
போலீசார் கூறியிருந்தாலும் நீதிமன்றம் அதை நிராகரித்திருந்தது. ஆனால் தற்போது சமூக வலைத்தளங்களில் பலருக்கு போடப்படுகிற பதிவுகள் உடனடியாக மறைக்கப்படுகிறது, நீக்கப்படுகிறது என்ற சில விடயங்களை எனக்கு பலர் சொல்லி இருக்கிறார்கள். நானும் என்னுடைய சமூக வலைத்தளத்தில் போட்ட படங்கள், ஒரு தொகுதி படங்கள் அவர்களால் நீக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே நான் நினைக்கிறேன் அந்த செயற்பாடுகள் அவர்கள் சரியாக இருப்பார்கள். ஏனென்றால் அந்த விடயத்தில் அவர்கள் தெளிவாக இருப்பதை ஜனாதிபதியினுடைய முதலாவது உரை தெளிவாக சொல்லுகிறார். நாங்கள் பேசுவதற்கு 2 நாட்களுக்கு முன்பாக இரவு 7 மணிக்கு ஸ்ரீலங்கா டைம் பேசியிருந்தார். அந்த பேச்சில் அவர் ஜனாதிபதியாக வருவதற்கு முதல் தமிழ் மக்கள் சார்ந்த பிரச்சனையை கதைக்கவில்லை என்பதை நாங்கள் கவலை கொள்ள தேவையில்லை. ஏனென்றால் அவர் சில வேளையில் ஆட்சிக்கு வருவதற்கு தடையாக இருக்கும் அந்த பிரச்சனைகளை கதைத்தால் என்று கதைக்காமல் விட்டிருக்கலாம். அதை நாங்கள் ஒரு புறம் வைத்தாலும், அவர் அரியணையில் வந்ததன் பிற்பாடு எல்லா மக்களையும் தான் அரவணைத்து போகிறேன் என்று சொல்கிற அந்த வாசகத்திற்கு பின்னால் இந்த நாட்டில் ஒரு தேசிய பிரச்சனை இருக்கிறது, அது தமிழ் மக்களுக்குத்தான் இருக்கிறது. அந்த பிரச்சனையை நாங்கள் தீர்வு காண்பதற்கு எல்லோரும் ஏதோ ஒரு வகையில் நாங்கள் இணைந்து பயணிக்க வேண்டும் என்ற ஒரு வார்த்தையோ அல்லது பிரச்சனை இருக்கிறது என்ற விடயத்தையோ அவர் தன்னுடைய பேச்சில் சொல்லவே இல்லை. ஆகவே இது எங்கள் தமிழ் மக்களை பொறுத்தவரையில் சாரிய பலருக்கு வேதனை. ஏனென்றால் இப்படி ஒரு பிரச்சனை இருக்கிறது என்று கூட ஜனாதிபதி ஒரு சொல்லு கூட பாவிக்காமல் விட்டிருக்கார். ஆகவே பாரபட்சம் இல்லாமல் எல்லா இனங்களையும் எல்லா மதங்களையும் சரியாக வழிநடத்தி கொண்டு செல்ல வேண்டும் என்று சிந்திக்கிற தரப்பு இந்த 70 ஆண்டு குறையோடி போயிருக்கிற பிரச்சனையை ஒரு வரி கூட ஒரு சொல் கூட பயன்படுத்தவில்லை என்பது பலருக்கு வேதனை. இந்த நாட்டை முன்னோக்கி கொண்டு செல்ல வேண்டும் என்று அவர்கள் திடமாக சிந்தித்தால், நான் இதில் தெளிவாக சொல்கிறேன், எங்களுடைய தமிழ் மக்களுடைய பிரச்சனைக்கு சரியான ஒரு நியாயமான தீர்வு வழங்காமல் நாட்டை முன்னோக்கி கொண்டு செல்ல முடியாது. அதே நேரம் இந்த நாட்டில் எல்லா இனங்களையும் அரவணைத்து சர்வதேசத்தையும் அரவணைத்து கொண்டு செல்லாமல் இந்த நாட்டை நிரந்தர நிம்மதிக்குள் கொண்டு செல்ல முடியாது. இவர்கள் எல்லோரும் திருப்திப்படுத்தப்பட வேண்டும் இந்த நாட்டுக்குள். அவர் சொல்கிறார், மொழி உரிமையை தான் தடுக்க மாட்டேன். எங்களுக்கு அந்த மொழி உரிமை இருக்கிறது. இந்த இருக்கிற அரசியலமைப்புக்குள்ளேயே தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. வடகிழக்கில் நிர்வாக மொழி தமிழ் மொழி. மாற்று கருத்தில் எங்களுக்கு நிர்வாக மொழி தமிழ் மொழி தேவை என்ற பிரச்சனை இப்பொழுது எங்களுடைய பிரச்சனை அல்ல. எங்களுக்கான ஒரு சுயாட்சி அதிகாரம் தான் எங்களுக்கு தேவை. ஆகவே எங்களுக்கு இப்பொழுது அவர் அந்த பிரச்சனை தீர்க்கப்பட வேண்டும் என்று சொல்லி கதைக்காவிட்டாலும் தமிழ் மக்களுக்கு என்ற ஒரு தேசிய இனப்பிரச்சனை இருக்கிறது, அதனையும் நாங்கள் கருத்தில் கொள்ள வேண்டும் என்ற வகையில் கூட அவருடைய உரையாடல் இருக்கவில்லை. அது ஒரு வேதனையான விடயம். அதை தாண்டி அதற்கு ஒரு முடிவு காணாமல் நாட்டை முன்னோக்கி கொண்டு செல்வது என்னை பொறுத்தவரையில் கடந்த கால வரலாறை நாங்கள் திருப்பி பார்க்க வேண்டும். நான் நினைக்கிறேன் அவர்கள் ஒரு தெளிவான அரசியல் நோக்கில் நகர்பவர்கள் இந்த விடயத்தை கட்டாயம் கவனத்தில் கொள்ள வேண்டும். எங்களை பொறுத்தவரையில் அவருடைய வருகையை நாங்கள் வரவேற்க வேண்டும். அதே நேரம் எங்கள் சார்ந்த பிரச்சனையை அவர்கள் தீர்ப்பதற்கான ஒரு பொறிமுறை அல்லது ஒரு அணுகுமுறையை கையாள வேண்டும். கையாளாவிட்டால் அது இந்த நாட்டை முன்னோக்கி கொண்டு செல்கின்றோம் என்ற பேரில் அது எந்த அளவு தூரமும் சாத்தியமில்லை என்பதைத்தான் நாங்கள் உறுதியாக சொல்லுவோம். நல்லது, உண்மையான விடயம். இந்த பதிவிலே நாங்கள் பல விடயத்தை பேசியிருந்தாலும் எமது தாயக பகுதியின் முக்கிய பிரச்சனையாக திரு சுமந்திரன் அவர்கள் இந்த பொது வேட்பாளர் பற்றி மிக ஆக்ரோஷமாக பேசியிருந்தது என்பது புலம்பெயர் நாட்டிலே மிக ஒரு வேதனைக்குரிய விடயமாகவும் தமிழ் மக்களுக்கும் ஒரு எதிரியாகவும் பார்க்கப்படும். இந்த வகை சுமந்திரன் அவர்களின் அடுத்த பாராளுமன்ற தேர்தலில் என்ன நடக்கும் என்பதை நாங்களும் தான் பார்க்க வேண்டும். திரு சபா குகதாஸ் அவர்கள் தாயக பல ஆண்டுகளாக இணைந்து அரசியல் ஆய்வு களத்தில் கருத்துக்களையும் விடயங்களையும் அரசியல் ஆய்வையும் செய்து வருகின்றார். இவர் செலவும் யாழ்ப்பாணம் மாவட்ட அமைப்பாளராகவும், அது மட்டுமல்லாமல் ஒரு சிறப்பான மிக ஆற்றல் கொண்ட வரலாற்று ஆசிரியராகவும், அத்தோடு வடக்கு மாகாண சபை முன்னாள் உறுப்பினராகவும்
இருக்கு. அது மட்டுமல்லாமல் பல பொது சேவைகளை ஆற்றி வருகின்றவராகவும் தான் தன்னால் முடிந்த பொது சேவைகளையும் புலம்பெயர் நாட்டிலிருந்து போகின்ற பொது சேவைகளையும் சிறப்பாக செய்து பணிபுரிகின்ற ஒருவராகவும் நாங்கள் பார்க்கக்கூடியதா இருக்கிறது. அந்த வகையிலே இன்றைய அரசியல் ஆய்வு களத்தில் நீங்கள் இணைந்து கொண்டமைக்கு நன்றி சகோதரர் அவர்களே. அடுத்த அரசியல் ஆய்வு களத்தில் நன்றி தேவாண்ணா. நேயர்கள் அனைவருக்கும் நன்றி. அரசியல் ஆய்வு களத்தில் இன்று சிறப்பாக எங்களோடு இணைந்திருந்து பல விடயங்களை தாய விடயங்களை தந்தவையிட்டு நன்றிகளை கூறுகின்றோம். அடுத்த அரசியல் ஆய்வு களத்தில் நாங்கள் இன்னும் மேலதிகமான விடயங்களை இணைத்துக் கொள்வோம் என்று கூறிக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம். நன்றி. எங்களுக்கு எல்லாமே பிரச்சனையாக இருக்கிறது. ஆனால் நாங்கள் பொருளாதாரம் எங்களுக்கு தீர்ந்து விட்டது என்ற கனவுலகில் இருப்போமாக இருந்தால் எதிர்காலத்தில் எங்களை அறியாமலே எங்களுடைய அதிகாரங்களை முற்றாக கபலீகரம் செய்திருக்கிறார். இளைய தலைமுறையில் அப்படியான எண்ணங்கள் குடிகொள்ளக்கூடாது. அந்த நிலைக்கு வயது முதிர்ந்த முதியவர்கள் விடக்கூடாது. தொடர்ந்து பாராளுமன்ற கதிரையில் பல தடவை தோற்று திரும்ப திரும்ப தாங்கள் அந்த தேர்தலில் நிற்போம் என்று நினைக்கிற தமிழ் முதியவர்களும் வடகிழக்கில் இருந்து ஒரு புறம் ஒதுங்கி இளையவர்களுக்கு வழிவிட வேண்டும். தேசியத்தில் பற்றுறுதி உடையவர்கள், விலை போகாதவர்கள், இனத்தை காட்டி கொடுத்து தன்னுடைய சுயலாபத்தை முன்னகர்த்த கூடாது என்று நினைக்கிற முன்னுதாரணமான இளைஞர்களை களத்தில் இறக்கவும். அரசியல் ஆய்வுக்களம். உண்மையோடு தமிழர்களின் உரிமை காக்க உரசிவிடும் தீக்குச்சி என தன்னை நிலைநிறுத்தி தமிழரின் அரசியல் பேசும் களமாக உங்களை தேடி வருகிறது அரசியல் ஆய்வுக்களம். அரசியல் ஆய்வுக்களம்.